வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ரீசெண்டா கொடுக்கப்பட்ட 24ல வந்த ஸ்கீம்ஸ் 23rd மேஜரா கவர் பண்ணிருக்கேன். அப்புறம் 22, 21ல சில ஸ்கீம்ஸ் பத்தி உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் புதல்வன் திட்டம் இது எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2024, அதாவது இந்த இயர் February 19ல பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அதுல கொடுக்கப்பட்ட திட்டம். இதுல ஒரு 4-5 திட்டம் அப்ப கொடுத்ததுதான். இந்த திட்டத்தின்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் தமிழக அரசு தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்துல இந்த மாணவர்களுக்கான உயர்கல்விக்காக வங்கி கணக்குல மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இதுதான் இந்த திட்டம். 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏற்கனவே மாணவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். இது முழுக்க முழுக்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான திட்டம். இதுவும் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதுக்காக மொத்தம் எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 360 கோடி ரூபாய். இந்த செலவுல செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தால அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த 3 லட்சம் மாணவர்கள் இதன் மூலம் பயனடைவர். நெக்ஸ்ட் திட்டம் பாத்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இதுவும் இந்த 2024 February 19ல வந்த பட்ஜெட்ல கொடுத்த திட்டம் தான். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழகத்தை 2030க்குள்ள குடிசைகள் இல்லாததாக மாற்றும் திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2030க்குள்ள குடிசைகள் இல்லாத தமிழகமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்த திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்திற்கு எவ்வளவு கோடி ஒதுக்கிருக்காங்க பாத்தீங்கன்னா ரூபாய் 3500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கிராமப்புறங்கள்ல 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமும் முக்கியமான திட்டம் தான், பாத்துக்கங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டம் இதே பட்ஜெட்ல 2024ல வந்ததுதான். அதாவது அடுத்த 2 ஆண்டுகள்ல 5 லட்சம் குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து நீக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த தாயுமானவர் திட்டம். இதுக்காக பட்ஜெட்ல எவ்வளவு ரூபாய் ஒதுக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 27,922 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொல்குடி திட்டம் இதுவும் 2024 February 19ல வந்த பட்ஜெட்ல தான் வந்திருக்கு. பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, அதாவது அவங்களுக்கு நீர் வசதி, குடிநீர் வசதி, அப்புறம் சாலை அமைத்தல், வீடு கட்டி தருதல், இந்த மாதிரி பழங்குடியின மக்களுக்காக ஸ்பெசிபிக்கா அவங்களோட அடிப்படை வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் 2024 முக்கியமான திட்டங்கள். இதுல ஏதாவது திட்டம் விடுபட்டு இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டிசம்பர் 18, 2023ல மக்களுடன் முதல்வர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 30 நாட்களுக்குள் மக்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு. இதன் கீழ் மக்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திடம் அவங்களோட மனுவை அளிக்கலாம் அப்படின்னு இந்த திட்டத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. டால்பின் பாதுகாப்பு திட்டம் இது எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2023ல வந்ததுதான் டால்பின் பாதுகாப்பு திட்டம். அதாவது டால்பின்கள் அழிஞ்சு வந்துட்டு இருக்கிறத தடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த டால்பின் பாதுகாப்பு திட்டம். அதோட வாழ்விடத்தை பாதுகாக்கும் முயற்சிக்காக மத்திய அரசின் ஒருங்கிணைந்த திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து பண்ற திட்டம். ஒருங்கிணைந்த வனவிலங்கு வாழ்விடங்கள் திட்டம் அதுக்கு கீழே வருது. இந்த திட்டம் 2 பேரும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அறிமுகப்படுத்தின திட்டம். இந்த திட்டத்தின்படி மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த பிற மக்களுடன் இணைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டால்பின்கள் மற்றும் அவற்றின் நீர்வாழ் வாழ்விடங்களை பாதுகாப்பது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்னு முன்மொழியப்பட்டிருக்கு. இதுக்காக எவ்வளவு கோடி செலவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8.13 கோடி செலவு இருக்கு.
கிட்டத்தட்ட 60% தொகையை வந்து மத்திய அரசு வழங்கணும், மீதம் இருக்கக்கூடிய செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கணும் இந்த திட்டத்தின்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்கலாம். சிலதெல்லாம் எந்த வாக்கியம் சரி எது சரியில்லைன்னு கொடுப்பாங்க இல்லையா சூஸ்ல, அப்ப பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் மத்திய அரசு ஒதுக்கப்படுதுன்னு கூட கேட்கலாம். 60%. எவ்வளவு கோடி பாத்தீங்கன்னா 8.13 crore வந்து செலவு செய்யறாங்க. நெக்ஸ்ட் நீலகிரி வரையாடு திட்டம். இது வந்து அக்டோபர் 2023ல வந்துச்சு, அதாவது போன இயர் வந்துச்சு. இந்த திட்டத்தின் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாட்டினை பாதுகாப்பதற்கான முன்னோடி திட்டமான நீலகிரி வரையாடு திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது இது இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, நம்மளோட தமிழக மாநிலத்தோட விலங்கு எது அப்படின்னு கூட சம்டைம்ஸ் மேட்ச்ல கேட்கலாம். இது வந்து வரையாடு. சோ அந்த வரையாட்டை பாதுகாப்பதற்கான திட்டம் தான் இப்ப கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கு எவ்வளவு கோடி செலவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 25 கோடி செலவில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை, பரவல் மற்றும் சூழலியல் பற்றிய சிறந்த புரிதலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம். இது வந்து செப்டம்பர் 2023ல வந்துச்சு. அதாவது இந்த திட்டத்தின்படி அனைத்து அரசு பள்ளிகளிலும் தூய்மையான மற்றும் சுகாதாரமான பள்ளி வளாகங்களை கட்டமைக்க பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தியுள்ளது. இதோட மெயின் கான்செப்டே பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து கிளீனா வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேருக்கு வந்து அவங்க பிரைஸ் கொடுக்கற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னென்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். திட்டத்தில் பள்ளி கல்வித்துறையுடன் சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனம், மாசு கட்டுப்பாடு, ஊரக வளர்ச்சி, பொதுப்பணி, மாநகராட்சி அலுவலர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் இணைந்து செயல்படும். ஏன் இத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். சோ யாரெல்லாம் இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்துக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு கூட கேட்கலாம். இத்தனை பேரோடது இங்க இருக்கு, பாத்துக்காங்க வேணா திரும்ப. பொதுப்பணி, மாநகராட்சி அலுவலர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாருமே சேர்ந்துதான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இத்திட்டத்தில் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளை பாராட்டி மாவட்ட அளவில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி விருது சொன்னா பாத்தீங்களா, நிறைய பிரைஸ் கொடுக்கறாங்க, விருது கொடுக்கறாங்கன்னு. சோ நல்லா செயல்படுற பள்ளிக்கு எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி விருது கொடுக்கறாங்க. மாணவர்களுக்கு, சிறப்பா செயல்படக்கூடிய மாணவர்களுக்கு இயற்கை நட்சத்திரம் விருது இது வழங்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆசிரியர்களுக்கு சிறந்த இயற்கை துணைவன் ஆசிரியர் விருது வழங்கப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தின்படி அறிவிச்சிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மேபி இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஏன்னா இது வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய திட்டம். இதனால நிறைய பெனிஃபிஷியரி லேடிஸ் இருக்காங்க. சோ அதனால இந்த திட்டம் வந்து ஞாபகம். இது செப்டம்பர் 2023ல வந்தது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். பெண்களோட உழைப்பை முறையாக அங்கீகரிக்கிறதுக்காக வங்கி கணக்குல மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி அளிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷ் ஸ்கீம் என்னன்னா KMUT ஸ்கீம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் KMUT ஸ்கீம் இங்கிலீஷ்ல. எவ்வளவு பேர் வந்து பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.06 கோடி மகளிர் பயனடைஞ்சிருக்கிறதா ஆய்வில் தகவல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த திட்டத்துக்கு உரிமை கோர்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து குடும்ப தலைவியா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆண்டு வருமானம் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு கீழே தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு. சோ மெயினா எப்ப ஆரம்பிச்சுன்னு கேட்கலாம், எத்தனை பேர் பயனடைறாங்கன்னு கேட்கலாம். இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்க படிச்சு வச்சுக்காங்க. ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டின். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். மெயினா ஆதி திராவிடர்களுக்காக பண்றாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொருட்டு 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1000 கோடிக்கான நிர்வாக அனுமதி மற்றும் 23-24 தேதி ஆண்டுக்கு ரூபாய் 200 கோடி, அதாவது அப்ப இந்த பட்ஜெட் ஒதுக்கும் போது ஒதுக்கின நிதி இங்க கொடுத்திருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்தது ரூபாய் 200 கோடி. இதுவும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல வந்ததுதான். இங்க இயர் கொடுக்கல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. வீரா மீட்பு வாகனம், இது ஒரு ஸ்கீம். இது செப்டம்பர் 2023ல வந்ததுதான். வீரா ரெஸ்கியூ வெஹிக்கிள். சென்னை பெருநகர் போக்குவரத்து காவல்துறையில் சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பொருட்டு வீரா மீட்பு வாகனத்தின் பயன்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் வந்து துவக்கி வச்சாரு. நெடுஞ்சாலைத்துறை, IIT மெட்ராஸ் இவங்களோட ஆதரவோட CSI முயற்சியின் கீழ்மை இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. காலை உணவு திட்டம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். இத பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரலாம். அதாவது ஆகஸ்ட் 2023ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. இந்த திட்டம் ஆக்சுவலா வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பேரால பாத்துக்காங்க. 2022ல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த திட்டம், காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா முதற்கட்டமா சில மாநகராட்சிகள், அப்புறம் நகராட்சிகள், சில இடங்கள்ல, அப்புறம் தொலைதூர கிராமங்கள்ல மட்டும்தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதாவது அரசு பள்ளிகள்ல 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு அளிக்கும் திட்டம் இது. சோ 5th வரைக்கும் இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ல தான் 2022 செப்டம்பர் மாதம் 15 ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப இந்த திட்டத்தை விரிவாக்கியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2023ல இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டது. இந்த விரிவுபடுத்துறதுக்கு என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு அளிக்கிற திட்டம் அப்படின்னு விரிவுபடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில இடங்கள்ல தான் ட்ரை பண்ணாங்க. இதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல்லுமே அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 2023ல இந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இதன் மூலம் எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா ஆரம்பிச்சும் போது, அதாவது உங்க 2022ல ஆரம்பிச்சப்ப 1,14,000 குழந்தைகளுக்கு வந்து முதற்கட்டமா இந்த திட்டத்துல உணவு வழங்கப்பட்டது. இப்ப இந்த திட்டம் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கிறதுனால 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 17 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. முதல்ல 1,14,000, இப்ப கிட்டத்தட்ட பல மடங்கு 17 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறுவாங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் 5th கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால இவ்ளோ குழந்தைகள் வந்து பயனடைவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டம், இது ஜூலை 2023ல வந்துச்சு. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வேலைக்காகவும் உத்தியோகபூர்வ வருகைக்காகவும் செல்லும் பணிபுரியும் பெண்களின் தங்குமிட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக சிறப்பு முயற்சியா ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டம். இது தமிழ்நாடு அரசால நிறுவப்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட்ல இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுக்கு சிறப்பா நிதி ஒதுக்குறாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இது பாத்தீங்கன்னா மே 2023ல வந்துச்சு. இது யாரு ஸ்பெசிபிக்கா யாருக்காக கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா SC/ST பீப்புளுக்காக கொடுக்கறாங்க. அவங்களோட தொழில் முனைவோருக்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் தான் இது. தொழில் திட்டத்துக்கு கடனுதவியோடு இணைந்த மானியமும் வழங்கப்படும். அந்த பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். வயது 18 முதல் 55 வயதுக்குள் இருக்கணும். இதுக்கு வந்து சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 55 ஏஜ்க்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்காக மெயினா வந்ததுதான் இந்த தொழில் முனைவோருக்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், இது வந்து பிப்ரவரி 2023ல வந்துச்சு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12,300 கோடி ரூபாய் அதிகபட்சமா ஒதுக்கியிருக்காங்க. இந்த ரூபாய் செலவில் 26,000 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதோட முதற்கட்டமா 196 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 36 மாவட்டங்களில் உள்ள 2,381 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் எவ்வளவு கோடி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒதுக்கி செலவு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 784 கோடி செலவில் 5,351 வகுப்பறைகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது பிப்ரவரி 2023 ஸ்கீம். இதுக்கு மொத்தமா கொடுத்திருக்கிறது 12,300 கோடி. இதுல எவ்வளவு சொன்னாங்கன்னா 26,000 அந்த கிளாஸ் ரூம் கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு 784 கோடி கொடுத்து
5351 ஒரு வகுப்பறைகள் வந்து கட்டப்படும் அறிவிச்சாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். இது வந்து செப்டம்பர் 2022. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த ஸ்கீம் மட்டும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா கொடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. இது எதனால வந்துச்சுன்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் சக்சஸ்ஃபுல்லா கேர்ள்ஸ்க்கு கொடுத்ததுனால. இது அதுக்கப்புறம் வந்ததுதான் அந்த தமிழ் புதல்வன். இந்த செப்டம்பர் 2022ல அறிவிச்சாங்க. அரசு பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் வந்து எப்படி மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு, பெண் குழந்தைகளோட திருமணத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே மாறிதான், அந்த திட்டத்தை மாத்திதான் இப்ப அவங்க வந்து எஜுகேஷனுக்கா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் உயர்கல்விக்காக வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. போன தடவை இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. எந்த திட்டம் வந்து இப்ப மூவலூர் ராமாமிர்தம் எஜுகேஷன் திட்டமா மாறி இருக்கு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மார்ச் 2022ல, இத பத்தி இப்பவும் கொஸ்டின்ஸ் வருது, அதனாலதான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாட்டு இளைஞர்களை கல்வியில், அறிவில், ஆற்றலில், தனித்திறமைகளில் தலைநிமிர்ந்து நிற்க வைக்க தமிழக அரசால் அமல்படுத்தப்பட்டது. இதோட இப்ப ஜூன் 2023 அப்டேட்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.43 lakhs மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. விடியல் பயண திட்டம். இந்த திட்டம் வந்து மே 2021 வந்துருச்சு. பட் இது எதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னா, இந்த திட்டம் வந்து எப்ப விடியல் பயண திட்டம்னு மாறுச்சு, ஃபர்ஸ்ட் என்ன திட்டம் இருந்துச்சு, எவ்வளவு பேர் பயனடைறாங்க, அது வந்து உங்களுக்கு கேட்கலாம். அதனாலதான் இந்த திட்டம் கொடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மே 2021ல தமிழ்நாடு அரசின் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிற பேர்ல தான் வந்துச்சு. விடியல் பயண திட்டம்னு வரல, தமிழ்நாடு அரசின் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். இது வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவங்களோட சேமிப்புக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாடு அரசின் விடியல் பயண திட்டம் எல்லாம் பெரும்பாலான பெண்கள் வந்து பயனடைறதா சிஏஜி ஆய்வுல வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி பெண்கள் பயன்பெறாங்க இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 115 கோடி பெண்கள் பயன்பெறாங்க இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா. இந்த நேம் வந்து எப்ப மாறுச்சு, அதாவது கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம்ல இருந்து விடியல் பயண திட்டமா எப்ப மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023ல தான் அந்த மாதிரி பேர் மாத்திருக்காங்க. முன்னாடி கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தான். ஆகஸ்ட் 2023ல விடியல் பயண திட்டம் அப்படின்னு இந்த பேரை வந்து மாத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது சில முக்கியமான திட்டங்கள் விடுபட்டு இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்து படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, thank you for watching. All the best for your examination.